पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्क नमः। அன்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய 1000 திருநாமங்களிலே 642வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது பரமார்த்தன் என்பதாகும். பரமார்த்தன் என்றால் உயர்ந்த பொருள் அர்த்தம். இத உயர்ந்த பொருள் என்பதற்கு ஒரே ஒரு பொருள் தான் பரமார்த்தமா இருக்கும். மீதியெல்லாம் அப்படி இல்லை, அந்த ஒரு பொருள் தான் பிரம்மம் என்று சிலருடைய கருத்து. பரமார்த்தஸ்துவமேகா பரமார்த்தஸ்து துவமேகா என்பதாக விஷ்ணு புராணத்தில் ஸ்லோகம் வருகிறது. தேவர்கள் எம்பெருமானை துதிக்கும் பொழுதும் நீ ஒருத்தன்தான் பரமார்த்த பூதன் என்று சொல்கிறார். இந்த பரமார்த்தகா என்று சொன்னால் அவன் ஒருத்தந்தான் இருக்கான், மீதி பொருள் இல்லை என்று பொருள் அல்ல என்பது எம்பெருமானாருடைய விவரணம். ஏனென்றால் அவன் தவிர நாமும் இருக்கும், நீங்களும் இருக்கு, இந்த லேப்டாப் இருக்கு, இந்த டிவி இருக்கு. இத்தனை பொருள் இருக்கும் பொழுது இவைகளெல்லாம் போய் அவன் ஒருவன் தான் உண்மை என்று சொல்ல இயலாது. அவன்தான் ஒருவன் தான், அவனை தவிர இன்னொன்று இல்லை. அப்படிப்பட்ட தத்துவம் பரமார்த்தம். பரோமா யஸ்மாத் சஹா பரமார்த்தா என்று எந்த பொருளை விட வேறு பொருள் இல்லையோ அதுதான் பரமார்த்தம், அது பிரம்மம் ஒன்றுதான் என்று அர்த்தம் சொல்வது அவ்வளவு தேவையான்னு பார்த்தா வேதங்கள் எல்லாரும் இருக்கான்னு தானே சொல்றோம். வேதத்தில் எல்லாரும் இருக்கான்னு சொல்லியிருக்கு சுவாமி. அது எப்படி சொல்லியிருக்குன்னா, மக்களே நீங்கள் எல்லாரும் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த எல்லோரும் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிற பொருளில் அவைகள் இல்லை, நாராயணன் தான் ஒருத்தருக்குன்னு சொல்றது என்று அதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். வேற பொருள் இருக்கு, நம்ம சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்குன்னு உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? மட்ராஸ் இருக்கு, கிரீஸ் இருக்கு, பசிபிக் ஓஷன் இருக்கு, அது தெரியும், என்ன அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் சொர்க்கத்தை நம்ம பார்க்குறோமா? நரகத்தை நம்ம பார்க்குறோமா? சொர்க்கம் நரகம் எல்லாம் வேதம் தானே சொல்றது. வேதமே சொர்க்கம்னு ஒன்று இருக்கு, நீ புண்ணியம் பண்ணா சொர்க்கம் போவ, நரகம்னு ஒன்று இருக்கு, பாவம் பண்ணா அங்கே போவேன் நம்ம சொல்லிட்டு அதுபோல் எல்லாமே புழுக்குன்னு தான் நல்லா இருக்குமா? அதனால் இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக வரும். யோசித்தார்.
யோசித்தான் ஒன்று கண்டுபிடித்து சொன்னார். எம்பெருமான் ஒருவன் தான் இருக்கிறான் என்றால் அவனைப் போல இன்னொருத்தர் இல்லை, அப்படி இருக்கான். அவன் ஒருவன் தான் இண்டிபெண்டாக இருக்கான், மீது எல்லாரும் டிபெண்டாக இருக்கான், அவன் மீது சார்ந்திருக்கிறார். புரியலையே அப்படின்னா, எம்பெருமானுடைய வைபவத்தை எல்லாம் அர்ஜுனன் கேட்டான் கீதையில. எல்லாம் நான் தான், உலகத்தில் என்ன உயர்ந்த பொருள் உண்டோ அர்ஜுனா, அதெல்லாம் என்னுடைய தேஜஸ் தான், தெரிந்து கொள் என்றெல்லாம் கண்ணன் சொன்னான். அது விபூதி யோகம் என்பதாக கீதையின் 10வது அத்தியாயத்து முழுக்க பெருமாள் தன்னுடைய பெருமை ஏற்றத்தை எல்லாம் சொன்னான். அதையெல்லாம் அர்ஜுனன் அன்போடு கேட்டுனான். சும்மா கப்ஸா விடுறார், ரீல்ஸ் விடுறார், நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் பெருமை அடிக்கிறார் நினைக்கல. இதெல்லாம் ஒரு தகும் 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 என்று கேட்டுன்னு வந்தான். எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்த பிற்பாடு இதை நான் காண விரும்புகிறேன். எப்படி பார்க்கறது? எல்லாம் உன்னுடைய எங்கே உயர்ந்த பொருள் இருக்கோ, எங்கே ஒரு உயர்ந்த தேஜஸ் இருக்கோ, அதையெல்லாம் என்னுடைய அம்சம் என்று தெரிந்து கொள்ள சொல்கிறான். அப்படின்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு ஒன்லி ஹிம். அதான் அவனுடைய தாத்பரியம். ஒரு சூரிய வம்சி அப்படி ஒரு 11 பால் 50 ரன் அடித்தா அது ஆனந்தமான திறமை. அந்த திறமை எல்லாத்தையும் நம்ம பார்க்கறது இல்லை, அது என்னுடையதாங்கிறான். நான் அவனுக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு ஜீவாத்மா பூர்வ புண்ணியத்தில் கிரிக்கெட்டராக வந்துட்டான் இந்த ஜென்மாவில். அந்த கிரிக்கெட்டராக வரும்போது இப்படி அதிசயித்த திறமையோடு இருக்கணும் என்று நான் சங்கல்பித்ததுனால அவன் அப்படி இருக்கான். அவனா ஒன்றும் பண்ண முடியாதத. அவன் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் சங்கல்பித்ததுனால அவன் அப்படி இருக்கான். பிரகலாதனை நெருப்பில் போட்டு வாட்டுறான் இரண்யகசிபு. நினைத்து பாருங்கள் அந்த காட்சியை. அடுப்பு தக தகான் கட்டைகள், காஞ்ச கட்டைகள் எரிகிறது. உள்ளே பெத்த பிள்ளையை போட்டு அப்பாங்க உட்காந்துருக்கான். எவ்வளோ குடும்பத்தில் எந்த அப்பனாவது அப்படி போடுவான்? நான் பிள்ளைய இவன் குதித்து எடுத்துன்னு வந்துடுவான். ஆனால் இது ஒரு அப்பன். இவன் என்ன சொல்கிறான்? இவனை போடு நெருப்புலங்கிறான். நெருப்பில் போடுறது, நெருப்பு தக தகான்னு எரிகிறது. பிரகலாதா ஹவு டு யூ ஃபீல் நவ்? இவன் கேட்குறான், எப்படிடா இருக்கே இப்போ? அப்பா சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, விட்டுடு என்ன தயவு செய்து, நான் இரண்யா மகா சொல்கிறேன், நாராயணா வேண்டாம் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டான். அந்த குழந்தை உள்ளேருந்து சொல்லித்து, அப்பா எங்கள் நெருப்பே மூட்டாமல் நெருப்பு மூட்டிருக்கேன்னு சொல்கிறேப்பா, எங்கே பார்த்தாலும் தாமரை போட்டிவிட்டு நெருப்பு மூட்டிருக்கேன்னு சொல்கிறியப்பா, அதிசயமாக இருக்குன்னு உள்ளேருந்து குழந்தை. என்னது தாமரை பூவா? பார்த்தாண்டா என்ன கலாட்டா பண்ணீங்க, ராஜபுத்திரன்ட்டு தாமரை பூ கொண்டு போட்டிங்களா, நான் இருக்கேன் சொன்னா கூடன்னு கேட்டான் இரண்யகசிபு. இல்லை மகாராஜா, எரியறத குழந்தை தான் அப்படி சொல்கிறது. நிஜந்தானா பார்க்கணும் அப்படின்னு இரண்யகசிபு எழுதுனான். குழந்தை பதறி, தப்பா நீ வந்துடாத, நீ வந்து கை வச்சானா ஒன்றை சுடும், என்னை சுடாது. ஏனென்றால் நெருப்பு சுட வேண்டும் என்று நெருப்புக்கு அந்த தன்மையை கொடுத்தவன் ஒருத்தன். அவன் இந்த பிரகலாதனை சுடாதே அப்படின்னு அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா இந்த நெருப்பு என்னை சுட மாட்டேங்குது. ஆனால் இரண்டனை சுடாதேன்னு கொடுத்துருக்கான் இல்லையா தெரியாது. நீ பாட்டுக்கு ரிஸ்கில் கையை வச்சுட்டியானா அந்த கதை மாதிரி ஆகிடும் இல்லையா? ஒருத்தர் வந்தார், இங்கே வாப்பான்னு கூட்டார் போயின்றது. இங்கே வந்து இது ஒரு பச்சை ஒயர் இருக்குது, இது ஒரு சிகப்பு ஒயர் இருக்குது அப்படின்ட்டு இந்த பச்சை ஒயரை கொஞ்சம் தொடுனார். தொட்டான். சரி சரி, அப்போ இதில் கரண்ட் இல்லை அப்படின்னார். என்னையா கரண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது, என்னையா வச்சேன்னா, ஆமாம் ஏன் சேப்பு ஒயர் தான் கரண்ட் இருந்துச்சு, படுவா வேணுடா, தட்பு தவிர நான் சேப்பு ஒயரை தொட்டுறதா எங்கது என்ன இருக்கும். அந்த மாதிரியாக கரண்ட் இல்லாத இடத்துல தொட்டு ஷாக் அடிக்கலன்னு சொல்கிறது போல் சுடாத இடத்துல கையை வச்சு சுடலேன்னு இரண்யகசிபு சொல்லிடக்கூடாது. அவனை சுட்டே துணி எங்கே இருந்தாலும். ஆனால் பிரகலாதனே அது சுடலை. ஏன்? இதை சுட வேண்டா என்று பகவான் சங்கல்பிச்சதுனால சுடலை. நெருப்பு நெருப்பாக இருப்பதற்கும், தண்ணீர் தண்ணீராக இருப்பதற்கும், விஷம் விஷமாக இருப்பதற்கும் காரணம் யாரு? அந்த பகவானுடைய சங்கல்பம். யாரை பாம்பு கடிச்சுன்னா எப்பேற்பட்ட பயங்கரமான மிருகமாக இருந்தாலும் போயிடும்.
பாம்பு கடிச்சா யானையும் செத்து போயிடும், சிங்கமும் செத்து போயிடும். ஆனால் குதிரைக்கு மட்டும் ஒன்றாகாது. அது எப்படி? குதிரைக்கு மட்டும் ஏன் அப்படி சிருஷ்டிச்சிருக்கான்? யார் குதிரைக்கு அந்த சக்தியை கொடுத்தார்? இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இப்படி தான் இது இருக்கணும்னு சங்கல்பிச்ச பகவான் வச்சிருக்கான். ஆனால் அதே சமயத்தில் அது எக்ஸப்ஷனாக பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். நெருப்பே பிரகலாதனை சுடாதே. ஆக நெருப்பு நெருப்பாக இருந்து சுடுவதற்கும் சுடாமல் இருப்பதற்கும் அது டிபெண்ட்ஸ் ஆன் தி டெசிஷன் ஆஃப் தி லார்ட். அவன் சங்கல்பத்துப்பட அது செய்யும். அப்போ இண்டிபெண்ட் கிடையாது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் cannot ஆக்ட் ஆன் இட்ஸ் ஓன் அக்கார்ட். போலீஸ் இன்னும் அடிக்க முடியுமான்னு? ஷூட் என்ற ஆர்டர் உரியவன் கொடுத்தா தான் ஷூட் பண்ணும். அப்படி இல்லாமல் கொடுக்கறதுக்கு எவ்வளோ டிஃபென்ஸ் வேணும், எவ்வளோ சர்க்கம்ஸ்டன்சஸ் வேண்டும்லாம் சொல்கிறோம். ஆகையினால உலகத்தில் இண்டிபெண்டான பொருள் கிடையாது அவனை தவிர என்பதை பார்க்க வேண்டும் என்று நம்ம பாண்டவன் அர்ஜுனன் விரும்பினான், பார்த்தன். அடுத்த வினாடி 11வது அத்தியாயத்தில் எம்பெருமான் விஸ்வரூபம் காண்பிச்சான். அப்போதான் ஒன்று புரிந்து கொண்டான், இதில் எது இண்டிபெண்ட், எல்லாம் அவனை அவன் மேலே இருக்கு. இகைவ சர்வம், என் உடம்பிலே அனைத்தையும் பார்க்கணும். அப்போ என்ன தெரியுது? அனைத்துமாய் நிற்பவன் அவனே. எல்லா பொருளும் இருக்கு, இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த பொருள்கள்லாம் அந்த தன்மையோடு இருப்பதற்கு இவனுடைய சங்கல்பந்தான் காரணம். அதனால தான் அவனுக்கு யோகேஸ்வரன் என்று பெயர். இந்த பொருளுக்கு இந்த தன்மை இருக்கணும், நெருப்பு சுடணும், தண்ணீர் குளிர்ந்திருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த தன்மை இருக்கும், இது இப்படி செயல்பட வேண்டும் என்று வரையறைப்படுத்தி எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒருத்தர் தான். அவன் ஒருத்தந்தான் உண்மையான ஆள். மீதியெல்லாம் எது நம்ம என்ன சொல்கிறோமெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்களே, மீதியெல்லாம் பற்றி என்ன அந்த ஆள் அது ஒரு காமெடி பீஸ் இருக்க, அவ்வளோதான். அது ஒரு பீஸே இல்லை. அது உலகத்தில் நாம் எல்லாம் இருந்தும் இல்லாதவர். எனவே அவன் ஒருத்தன்தான் பரமார்த்தம், நாம் எல்லாம் அவனை சார்ந்திருப்பவர்கள் என்பதை அர்ஜுனன் நன்கு கண்டான். அதைத்தான் நாரதர் இப்போ பரமார்த்தர் என்ற திருநாமத்தின் மூலம் சொல்கிறார். இதற்கு பின்னணியான ஸ்லோகம். அனசூயிபிராதரேண செவ்யகா பரமார்த்தஸ்ய கிருஷ்ண ஏக ஏவா. இவன் அசூய் இல்லாமல் அவன் பெருமை பார்க்கணும். அர்ஜுனன் அசூய் இல்லாமல் கேட்டதுனால தான் அர்ஜுனன் தன்னை காண்பிச்சு கொடுத்தான். நகிதேன வினா பதார்த்த ஏகா பிருதகாஸ்தே ஜெகதீக பார்த்த திருஷ்டியா. அர்ஜுனன் தெரிந்து உணர்ந்த உண்மை, அவனை விட்டு தனித்து இருக்கிற பொருள் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. எனவே அவன்தான் பரமார்த்தனாகிறான் என்று இந்த ஸ்லோகத்தை எழுதினேன். இந்த பரமார்த்தன்னு எழுதும்போதே பரமார்த்த ஸ்துதினே தேசியனோட ஞாபகம் வந்துடுச்சு. அதில் எந்த மீட்டரில் போட்டிருக்காரோ அதிலேயே போடுவோன்னு போட்டு கொடுத்துட்டேன். அன்பர்களே, இதற்கான தமிழ் பாட்டை பாருங்கள். உண்மையில் உள்ள பொருள் என்றால் தரித்து நிற்க வல்ல ஒன்றாக வேண்டும். அவனன்றி மற்றோர் தனித்து நிற்கும் பொருள் இன்மை கண்டான் போற்றி போரி நிற்பார்த்தன். பாரத வரலாறு இதுவே. அவனுடைய மாமன் மைந்தன் கண்ணன் தானே பரமார்த்தம் ஆனானாமே. அதனால எம்பெருமான் ஒருவனே இண்டிபெண்டான பரமார்த்தன். நாமெல்லாம் அவன் சங்கல்பத்துக்கு உட்பட்டு அவன் கீழ்ப்படைந்திருக்கக்கூடிய அர்த்தங்கள் பொருள்கள் என்று உணர்ந்து அவனுள்ளே ஒடுங்குவோமாக. எம்பெருமானே பரமார்த்தா என்று பிரார்த்திப்போமாக. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். பரமார்த்தாய நமஹா. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ